அன்பான கும்பராசி அன்பர்களே, மற்றவர்களால் முடியாது என்று சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் முடித்து காட்டக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2026வது வருடம் எப்படி இருக்க போகிறது, என்னவெல்லாம் கொடுக்க போகிறது என்று பார்த்தால் எல்லாமே கொடுக்க போகிறது. இதுவரைக்கும் எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ, உங்களிடம் எதுவெல்லாம் இல்லையோ அதை எல்லாத்தையும் இந்த புடி வச்சுக்கோ என்று இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது. அப்படி ஒரு மகத்தான காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பமாக போகிறது. இதுவரைக்கும் இந்த புள்ளைய வச்சு செஞ்சதெல்லாம் போதும்டா, போனா போது, இந்த புள்ள இனியாவது பொழைச்சுக்கிடட்டும்டா என்று நவ கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பித்து விட்டன. அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை விஸ்வரூப வெற்றிதான். முதல் 5 மாதமும் சரி, அதுக்கப்புறம் வரக்கூடிய 7 மாதமும் சரி, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இதுவரைக்கும் ராசிநாதன் கொஞ்சம் வக்கரமாக இருந்தாரு. ஆனால் தற்போது உங்களோட ராசிநாதன் வக்கர நிவர்த்தி அடைந்து விட்டார். எப்பவுமே 3, 7, 11ஆம் இடத்தில் ராசிநாதன் இருக்கும்போது ஒரு நல்லதொரு அமைப்பை கொடுப்பார். இந்த முறை ராசிநாதன் 3ஆம் இடத்தில் அமர்ந்து தைரிய வீரிய விஜயஸ்தானத்தை இயக்கப் போகிறார். நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு நம்பிக்கை வந்து பிறக்க போகிறது. தைரியமாக இருக்க போறீங்க. பாத்துக்கலாம், எது வந்தாலும் பாத்துக்கலாம் போ. இதுக்கு மேல வரதுக்கு என்ன இருக்கு? இதுக்கு மேல பிரச்சனை ஏதாவது கடவுள் எனக்கு கொடுக்க முடியுமா? எல்லா பிரச்சனையும் சந்திக்க நான் ரெடி. கோர்ட் கேஸ் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் எம்மாத்திரம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கும்பராசிக்காரர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தைரியம் உங்களிடம் வந்துவிட்டது. அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களை மோல்டு பண்ணிட்டாரு. இதுக்கு மேலையும் இந்த பிள்ளைய அடிச்சா தாங்காதுப்பா, விட்டுருவோம், ஜெயிக்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசி ஆலோசனை பண்ணி 9 கிரகமும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த முறை பிளெஸிங் பண்ணக்கூடிய தன்மையில தான் இருக்கு. பேங்க் லோனா இந்த வச்சிக்க, ஏடிஎம் கார்டா இந்த வச்சிக்க, இதுவரைக்கும் சிபில் ஸ்கோர் மோசமா இருக்கா, பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கும்பராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு நம்பிக்கை ஏற்பட்டு உங்க பேர்ல தொழில் தொடங்குவீங்க. தொழிலில் அமோகமான முன்னேற்றம், லாபம் கிடைக்கும். ஆனா ஒண்ணு, இந்த கெட்ட பையன் சார் ராகு, அவரு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அதனால கும்பராசிக்காரங்க தயவு செஞ்சு வாயால வடை சுடாதீங்க. என்னடா இப்படி சொல்றேன்னு தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க, கோச்சுக்காதீங்க. நம்மளுக்கு எதிரி வேற யாருமே இல்ல, நம்ம வாய் மட்டும்தான். நம்மளே சில விஷயத்த பேசி, நம்மளே சில விஷயத்த சொல்லி, அதன் மூலமா தான் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனா அது உங்க தப்பு இல்ல, மிஸ்டர் ராகுவோட தப்பு. அவரை போய் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்க முடியாது. அதனால நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கிறது யாருக்கு நல்லதோ இல்லையோ நம்மளுக்கு நல்லது. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எல்லாமே நல்லா இருக்கு, நல்லாவே இருக்கு. ஆனாலும் பேசும் வார்த்தைகளை மட்டும் மிகுந்த கவனம் தேவை. ஏன்னா எடுத்தறிஞ்சு பேசுற தன்மை எல்லாம் வந்துரும். அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். 5 மாசத்துக்கு வக்கர குருவோட பார்வை ராகுவுக்கு 3ஆம் இடத்துல, ராசிநாதன் வேற ஸ்ட்ராங்கா இருக்காரு. எது பண்ணாலும் தப்பு இல்ல, என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பை உண்டாக்கி விட்டுருவாரு. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அப்பாடின்னு நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய காலகட்டமா இது இருக்கு. இப்ப எழுதி வச்சுக்கோங்க கும்பராசிக்காரங்க, இந்த முறை அவார்டு வாங்குவீங்க, விருது வாங்குவீங்க. இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள
கும்பராசிக்காரங்களுக்கு விருது கிடைக்கும், கிடைச்சே தீரும். ஏன்னா அமைஞ்சிருக்க பொசிஷனுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. 7ஆம் இடத்துல உட்கார்ந்து குரு பாக்குறாரு. சம சப்தமா பார்வை. எல்லாருக்கும் நீங்க டஃப் கொடுப்பீங்க. என்னடா இவன் திடீர்னு முன்னேறிட்டான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு டஃப் கொடுப்பீங்க. யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் பேச்சால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டு இருக்கீங்களோ, அத்தனை கும்பராசிக்காரங்களும் ராஜயோகமான காலகட்டம் முத 5 மாசம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் தாண்டி இந்த மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்துட்ட மாதிரி இந்த ராகு கேதுவை நாம மறந்துட்டோம்னா ரொம்ப கஷ்டம். 8ல கேது வர்றது ரொம்ப டேஞ்சர். ஆரோக்கியத்துல மிகுந்த கவனம் தேவை. கும்பராசிக்காரங்க இந்த தடவை ஹெல்த்ல கவனமா இருக்கணும். கழுத்து சுளுக்கிறது, நரம்பு இழுத்துக்கிறதுங்கிறது மாதிரி சில விஷயங்க நடக்கும். இந்த வருஷம் வெரிகோசஸ் பெயின் மாதிரி வருது. கால்ல நரம்பு இழுத்துக்கிறது, பாதம் மட்டுமே வலிக்கிறது, இடுப்புல வலி, இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்து கவனமா இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமையில ஒரு சின்ன பிணக்கத்தை உண்டாக்குறது. நீங்க கணவனா இருந்தா மனைவியோட உடல்நிலையிலையும், நீங்க மனைவியா இருந்தா கணவனோட உடல்நிலையிலும் உஷாரா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ள போறாரு. ஜூனுக்கு மேல கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்களை கவனமா பார்த்துக்கணும். நிறைய கும்பராசிக்காரங்க படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா சூப்பரா படிப்பீங்க. 20 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து வெளியே வந்துருவீங்க. பழைய கசப்பான நிகழ்வுகளை அழிச்சிருங்க. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. புதுசா ஆரம்பிங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் விஸ்வரூப வச்சுதான் அப்படின்னு கும்பராசிக்காரங்க சொல்லி சொல்லி கிள்ளி மாதிரி அடிப்பீங்க. சாதாரண அடியெல்லாம் இல்ல, ஒவ்வொரு அடியும் இடிதான். அந்த அளவுக்கு கும்பராசிக்காரங்க இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு நடக்கும். 40 வயசுல இருந்து 60 வயசுல இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க பேச்சுல கவனம் தேவை. ஏன்னா இந்த நேரத்துலதான் கண்டிப்பா இந்த சனி தசை, குரு தசை, ராகு தசை எல்லாம் வரும். அவங்க இருக்கிற பொசிஷன்லாம் ரொம்ப நல்லா இல்ல. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். சனி தசை நடக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க, ராகு தசை நடக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க, குரு தசை நடக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத சில விஷயங்கள்ல மாட்டி விட்டுருவாரு கடவுளு. அதை மட்டும் பாத்துக்கோங்க. கொஞ்சம் நம்பிக்கை வைங்க. அது எப்படி இவ்வளவு அடி வாங்கிட்டு எப்படி நம்புறதுன்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது, நம்பிக்கை தானே வாழ்க்கை. அதனால கொஞ்சம் நம்புங்க. அடுத்தவங்க பேச்சுல கவனமா இருங்க. அதே சமயம் யாராவது உங்களை கூட்டிட்டு போயிட்டு தேர இழுத்து தெருவுல விட்டுருவாங்க. அதனால அதுல கவனமா இருக்கணும். நிறைய டாக்குமெண்ட்ல கவனமா இருக்கணும். டாக்குமெண்ட் எது வந்தாலும் முதல்ல கவனமா பார்த்து இருக்கணும். 6ஆம் இடத்துல உட்கார்ந்து கடன் அப்படிங்கிற இடத்துல குரு உட்கார்ந்து இருக்காரு. நமக்கு கடன் என்ன இருக்குன்னு பாருங்க. வட்டி கட்டி இருக்கோமா கட்டலையான்னு பாருங்க. சாதாரண விஷயமா தெரியும், பின்னாடி பெருசா பாதிப்பை ஏற்படுத்தும். இதெல்லாம் ஜூனுக்கு அப்புறம் தான் நடக்கும். அது வரைக்கும் ஒண்ணு இல்ல. இப்ப நல்லா இருக்கு அமைப்பு. அது எல்லாம் ஜூனுக்கு அப்புறம்தான். நிறைய பேரு தொழில் முனைவோர் ஆக போறீங்க. 40 வயசுல இருந்து 60 வயசு இருக்கிறவங்கல்ல கடன் அதிகமா இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்காரங்க தான். ஆனா இந்த தடவை ஜாக்பாட் தான். வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் காட்டுவீங்க. யாருக்கும் அட்வைஸ் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு நம்ம அட்வைஸ கேட்கிற அளவுக்கு இங்க யாரும் இல்ல. அதனால என் பேச்ச கேட்கலன்னு சொல்லி அதுவே ஒரு மனக்குறையா வந்துரும். கும்பராசிக்காரங்க கவலைப்படுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு கவலைப்படுற மாதிரியான அமைப்பா இருக்கு. இப்ப நம்ம ஜெயிக்கிறதுக்கான டைம் விடக்கூடாது. 30 வருஷம் ஆகும் திரும்ப இந்த மாதிரியான ஒரு நேரம் வரதுக்கு. இப்ப நீங்க போடக்கூடிய விதை தான் உங்களோட அடுத்த 30 வருஷ வாழ்க்கைக்கான அஸ்திவாரம். இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். கும்பராசிக்காரங்க இந்த வருஷம் அடிச்சு தூள் கிளப்புவீங்க. இந்த நல்ல நேரத்தை
நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில ஜொலிப்பீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் 2026 இருக்க போது. பெண் தெய்வ வழிபாட்டின் மூலமா மிகப்பெரிய ராஜயோகம் ஏற்பட போகுது. நிறைய பேர் இந்த தடவை டிராவல் பண்ணுவீங்க, ஃபாரினுக்கு போயிட்டு வருவீங்க. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் தான். அதனால கவலைப்படாம இருங்க. தெய்வ வழிபாட்டின் மூலமா தெய்வீக ஆற்றல் உங்களுக்குள் வருவதை நீங்கள் உணரக்கூடிய நேரமா இந்த புத்தாண்டு இனிதே பிறக்க காத்திருக்கிறது.